வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. என்னடா இது மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு அம்மா வணக்கம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த ரெசிபி இந்த இடத்துல செஞ்சாதான் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அட்லாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் காசிமேடு வீடியோ போட்டிருந்தப்போ கேட்டிருந்தீங்க அட்லாப்பம் செஞ்சு காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ அட்லாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எதுலையா ஸ்பெஷலாக இருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா லூடோ சிங். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ரொம்ப ஈஸியாக விளையாடிக்கிட்டே ஏர்ன் பண்ணலாம். அதுதான் லூடோ சிங். அதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் யாரை வேணுமோ நீங்கள் பேர் எடுத்துக்கலாம். பேர் எடுத்து அவங்க கூட ப்ளே பண்ணி அந்த கேமில் 8,000 வரைக்கும் நீங்கள் வின் பண்ணலாம். அந்த வின் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக பேடிஎம்மில் லிங்க் பண்ணி அந்த அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அட்லாப்பத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு. நார்மலாக நம்ம பச்சரிசி மாவை கழுவி நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா 100 கிராம் சர்க்கரை. பாதாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/4 வேக்காடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு வேக்காடு போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வறுத்துட்டு நம்ம அந்த மாவில் கூட போட்டு செய்யலாம். ஆனால் அது கடுக்கணும். நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திராட்சை பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரியும் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 2 பிஞ்ச் வச்சுருக்கேன். தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அது சாப்பிடும்போது நல்லா வாயில் கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கலாம். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். உப்பு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். 4 முட்டை வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் பொடி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். பட்டை பொடி போட்டுக்கலாம், இல்லைனா ஜாதிக்காய் பொடி போட்டுக்கலாம். இது 2ல் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக தான். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயும் நெய்யும். ஆனால் இதுக்கு நம்ம நெய் போடக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஃபுட்டுக்கு நம்ம டால்டா தான் கலக்கணும். டால்டா நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்படின்றதுனால நான் இதில் நெய்யும் எண்ணெயும் சரிசமமாக கலந்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுருவோம். இந்த கறி பார்த்திங்கன்னா 1 கிலோ 55 ரூபா. இது எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம கட்டைலாம் விற்கிற கடை இருக்குது. கீத்து கட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்பாங்க. அந்த கடையில் கிடைக்கும். இந்த கறி போட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா சமைக்கிற சாப்பாடு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மேலே கொஞ்சம் கற்பூரம் வச்சுப்போம். ஏன்னா கற்பூரம் வச்சா சீக்கிரமாக தீ நல்லா பிடிச்சிக்கும். அதனால் இதில் கற்பூரம் வச்சுக்கலாம். நிறைய பேர் நாங்கள் பிளாட்டில் இருக்கிறோம், இதெல்லாம் எப்படிமா செய்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க. நான் அடுத்து உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் இதை நான் குக்கர்லேயும் ஓவன்லேயும் எப்படி செய்கிறது அப்படின்னு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் செஞ்சு பார்த்துருக்கோம். நான் சட்டியில் மண் போட்டு வச்சுருக்கேன். மண் நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டி மாவு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அட்லாப்பம் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் நமக்கு கிடைக்குது. இது முக்கால்வாசி அலுமினியத்தில் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சில்வர் நமக்கு அடி பிடிச்சிரும். சில்வர் யூஸ் ஆகாது. நான் இந்த மாதிரி வாங்கினேன். ஏன்னா ஓவன்லலாம் வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால. இது ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 78 ரூபா. இது எங்கே வாங்கினேன்னா எத்ராஜில். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரையை இதில் கொட்டிடுவோம். ஒரு கரண்டி அளவு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு நிறைய சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்க்கறதுக்கு உப்பு நிறைய சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயும் நெய்யும் வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ஜாதிக்காய் பொடி அப்படி இல்லைன்னா பட்டை அதோட பொடி கூட போட்டுக்கலாம். இப்போ பச்சரிசி மாவை இதில் கலந்துக்கலாம். சிலர் ரவை சேர்த்தும் பண்ணுவாங்க. நான் ரவை சேர்க்கல, வெறும் பச்சரிசி மாவு மட்டும் கலந்துருக்கேன். இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 3 கரண்டி தண்ணி நான் விட்டுருக்கேன். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவு நீங்கள் கலக்கும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம ஒரு 7 கரண்டி அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். 200 கிராம் அரிசி. 200 கிராம் அரிசி மாவு, பச்சரிசி மாவு. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சட்டியில் நல்லா மண் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். அடுப்பு நல்லா தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மண்ணும் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிடணும். பாருங்கள் எப்படி சூடாயிருக்குன்னு. இந்த மாதிரி இந்த மண் நல்லா சூடு இருக்கணும். இப்போ நம்ம ஆப்பத்தை ஊற்றி அதில் வச்சிடலாம். இப்போ இந்த நெருப்பு
இதுக்கு மேலே நம்ம ஆப்பம் ஊற்றிட்டு உள்ளே அது மேலே ஒரு சட்டி வைப்போம். அதுக்காக இந்த நெருப்பு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த மேலே உள்ள அனல்லையும் கீழே இருக்கிற அனல்லையும் தான் இது வேகும். அப்படி வேகும் போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாத்திரம் வந்து நம்ம சட்டி பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம கீழே வச்சே ஊற்றி இதில் வைக்கலாம். இதுக்குள்ளே வைக்க முடியாது. அதனால் நான் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுறேன். முதல்ல நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கிறத ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் நம்ம மாவு கலந்து வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் முட்டை ஊற்றிக்கலாம். ஒரு அட்லாப்பத்துக்கு 2 முட்டை ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடலப்பருப்பு வேக வச்ச கடலப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாதாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம தேங்காய் வச்சுக்கலாம். லைட்டாக இப்படி மேலே போட்டிருக்கிற முட்டைக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள். இப்போ அதுக்கு மேலே இந்த சட்டியை தூக்கி இப்படி வச்சிடலாம். கீழே இருக்கிற அனல்லையும் மேலே இருக்கிற இந்த அனல்லையும் நல்லா வந்து சூப்பராக வெந்துடும். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நல்லா இப்படியே வேகட்டும். பாருங்கள், இது வெந்துட்டே இருக்கட்டும். அதுங்காட்டி இதை நம்ம குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் வந்து மண் போட்டு அது நல்லா சூடாயின்னு இருக்கு. இப்படி நல்லா சூடான உடனே நம்ம இதை வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா மண் வந்து சூடாகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வைப்போம். இதை வச்சுட்டு நம்ம மூடிடுவோம். மண் சூடாகிற வரைக்கும் ஹையில் வைங்க. மண் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து கம்மியான தீயில் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஆப்பம் அட்லாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஆப்பம் அட்லாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா முட்டை வந்து நம்ம உடச்சி கலக்கி கூட ஊற்றிக்கலாம். நான் முழுசாக ஊற்றின தொட்டு அப்படி புஸ்ஸுன்னு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு குக்கரில் வச்சதை போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம வந்து குக்கரில் வச்ச அட்லாப்பத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், இது நான்ஸ்டிக் பாத்திரன்ற தொட்டு உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றும் போது கம்மியான எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் இது ஃபஸ்ட்டு தடவை ஊற்றின தொட்டு கொஞ்சம் கூட ஊற்றிட்டேன். சூப்பரான அட்லாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம அடுப்பில் செஞ்சது, இது வந்து கீழே குக்கரில் செஞ்சது. இதையே நம்ம ஓவனில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். சூப்பரான சுவையான அட்லாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.